சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜெய்பீம் எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பு பெற்ற டிஜே ஞானவேல் அந்த ஜெய்பீம் படம் போலவே வேட்டையன் படமும் உருவாக வேண்டும் என்ற முனைப்பில் இந்த படத்தை பார்த்து எடுத்திருக்காரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாங்க. கூடவே அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிக பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. அக்டோபர் மாதம் இந்த படம் வெளிவர இருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கூலி படம் மிக பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸால் உருவாக்கப்பட போது. மேலும் இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில் ரஜினி அவர்கள் நடிக்க போறாரு. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க சமீபத்திய தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நடிகர் சங்க நிர்வாகிகள் நேரில் போய் பார்த்துருக்காங்களாம். மேலும் பல விஷயங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். என்ன அந்த விஷயங்கள், மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் சங்கத்துக்கு அவர் கொடுக்குறேன்னு சொன்ன 100 கோடியை கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நடிகர் சங்க நிர்வாகிகள் பூச்சி முருகன், கார்த்தி மற்றும் கருணாஸ் இன்று பார்த்தீங்கன்னா ரஜினியோட வீட்டில் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு குறித்து புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இந்த சந்திப்பு ஏன் என்பது குறித்து நடிகர் சங்கம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ் திரையுலகளோட முன்னணி நடிகரான சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் திரு கார்த்தி, துணைத் தலைவர்கள் திரு பூச்சி, எஸ் முருகன், திரு கருணாஸ் ஆகியோர் இன்று போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்திச்சாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் அந்த சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களான திரு ரஜினிகாந்த் அவர்களிடமும் மற்றும் திரு கமல்ஹாசன் அவர்களிடமும் ஆலோசனை பெறுவது வழக்கம். அந்த வகையில் அடுத்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நட்சத்திர கலை விழா குறித்து இன்று ஆலோசனை நடத்தினாங்க. வேகமாக நடைபெற்று வரும் நடிகர் சங்க கட்டிடப் பணிகள் குறித்து ஆர்வமாக கேட்டறிந்தாராம் திரு ரஜினிகாந்த். அவர்கள் விரைவிலே நேரில் வந்து கட்டிடப் பணிகளை பார்வையிட உள்ளதா மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க கட்டிடத்துக்காக நான் 100 கோடி தரேன்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக விரைவிலே வந்து நான் நேரில் பார்வையிட்டுட்டு கண்டிப்பாக அந்த 100 கோடியை தருவேன். நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்று நடிகர் சங்கத்துக்காக உதவ பல பேர் முன்வர வேண்டும் அப்படின்ற வேண்டுகோளும் வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மேலும் அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களுக்காக ஒரு படமும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செஞ்ச இந்த செயலை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.